ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராத்மிக் புக் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் பிராத்மிக்கில் வந்து எல்லா லெசனுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் எல்லாமே எடுத்தாச்சு. இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேவா? எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பத்தியலை. ஓகேவா? பத்தியலை வந்து அங்கே அந்த போயம் அதுலேயே வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுலேயே வந்து கொஷின் ஆன்சர்ஸ் என்ன வரும், 2 மார்க் கொஷின்ஸு, அப்புறம் அந்த இஆர்சி அதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து நான் அப்படியே அந்த இதுலேயே வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு போயம். ஓகேவா? ஃபஸ்ட்டு போயமில் வந்து ஒரு இஆர்சி இருக்கு இல்லையா, நிந்தா கிசிக்கி அப்படின்னு. ஸோ அது வரும். அப்புறம் செகண்ட் போயம் பல்வான் பனோ, அதில் வந்து ஃபஸ்ட்டு பல்வான் பனோ அப்படின்ற இஆர்சி இருக்கு இல்லையா, அது வரும். நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் சோட்டா சா தீப் ஜலாதோ, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பினா ரூகே அது. நெக்ஸ்ட்டு சீகோ, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஃபூலோன் சே நித் ஹன்ஸ்னா அது. அடுத்து தோஹேல. ஓகேவா? ஃபஸ்ட்டு அது முடிஞ்சிச்சு. இஆர்சியெல்லாம் என்ன வரும்னு பார்த்தாச்சு போயமில். அடுத்து தோஹேல வந்து ஃபஸ்ட்டு ஒன் சாது ஐசா சாகியே, அப்புறம் ஜாத்தின பூச்சோ 70, பேஜ் நம்பர் 70. ஓகேவா? இப்போது அது முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கத்தியலை. நான் உங்களுக்கு இது கொஷின் பேப்பர் பேட்டர்னா நான் 1 மார்க் இதெல்லாம் வந்து நீங்களே படிச்சுக்கோங்க, எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே நான் சொல்லிட்டுருக்கல. மற்ற இஆர்சி எஸ்ஏ அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுபடி எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கத்தியலை பாக் 3 கத்திய, அதில் வந்து பிரஷ்னோங்கா உத்தர், அதில் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஃபோர்த். நெக்ஸ்ட்டு விட்டாமின் செகண்ட் லெசன், அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் சப்சே மகத்துவபூர்ண, அப்புறம் தூப் சே கோன். அடுத்து தேர்டு கன்னியாகுமாரி, அதில் வந்து செகண்ட் ஒன் தேர்ட் அண்ட் ஃபோர்த். நெக்ஸ்ட்டு பால்தூ ஜான்வர். ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட்டு குத்தே கே பாரேமே, அப்புறம் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் ஒன் சலோ பாசார் சலேன், அதில் வந்து செகண்ட் கொஷின் கப்படே கி தூக்கானோ. லெசனில் முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கஹானியில் சாரான்ஷ், செகண்ட் ஒன் தூத் மே பானி, தேர்ட் ஒன் தர்ஜி அவுர் ஹாத்தி, இதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? மற்றதெல்லாம் வந்து 1 மார்க்கு அதெல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுலேயும் நம்ம இம்பார்ட்டண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு இனி அடுத்தடுத்த லெவல் போகும்போது நிறையா வரும் இல்லையா? ஸோ இப்போ இந்த 1 மார்க்குக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட் வச்சு படிச்சுட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிறது எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இது பேசிக்கான விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே படிச்சுக்கோங்க. மற்றபடி சாரான்ஷு இஆர்சி அதில் எல்லாம் எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றது சொல்லியாச்சு. பிராத்மிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா லெசனுக்குமே வந்து பிளேலிஸ்ட் தனித்தனியாக அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? போதினி, பத்திய, கத்திய, கஹானி, அப்புறம் வந்து கிராமருக்கு, அனுவாத் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்குது. ஓகேவா? எல்லா லெசனுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க. தயவுசெய்து நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு பாருங்கள். ஓகேவா? பாய்.